மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது கூட்டணி தகவலோட இன்னைக்கு உங்களை பார்க்க வந்துட்டேன். திமுக தேமுதிக இது புதுசா இருக்குல்ல, ஏன்னா இது வரைக்கும் அமைஞ்சதே கிடையாது இப்படி ஒரு கூட்டணி. முதல் முறையா திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. சோ இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இவங்க இவ்வளவு நாள் சேராத ஒரு திமுக அப்படின்ற ஒரு கட்சியில போய் இணைந்தாங்க, இதுதான் உங்க தொண்டர்களுடைய விருப்பமா, இல்ல இதன் பின்னாடி ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சதே கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக தான் ஒரு கட்சி ஆரம்பித்ததா சொல்லி அடிக்கடி அவங்க பேசுவாங்க. அப்போ இருக்கப்போ இப்ப போய் திமுகவோட சேர்ந்திருக்காங்களே அப்படிங்கிறது பேரதிர்ச்சியா தான் இருக்கு. சோ இதை பத்தின தகவலை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சரண் பாலிடிக்ஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேமுதிக திமுக இது நாள் வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே இல்லாத ஒரு புது ட்விஸ்ட் தான் இன்னைக்கு அரசியல்ல நடந்திருக்கு. அதாவது எப்பவுமே இந்த கூட்டணி யார் கூட யார் அமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அரசியல்லே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். சில பேர் தங்களுடைய கட்சிக்காக இணைவாங்க, சில பேர் ஒரு பதவிக்காக இணைவாங்க, சில பேர் கொள்கைக்காக இணைவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியில சேர்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தேமுதிகவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப நாளா இழுபறியிலேயே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க சொல்லுவோம் எல்லாருமே இன்னும் அறிவிக்கல, நாங்க மட்டும் அறிவிக்கணுமா, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேரும் ட்ரோல் பண்ணாங்க, நிறைய பேர் அதை பத்தி விவாதம் பண்ணாங்க. இப்படி எல்லாம் போய்கிட்டே இருந்தது. ஆனா இடையில ஒரு மாநாடு கூட ஒண்ணு நடத்தி அவங்க பிரேமலதா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா எங்களை இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்சியா இருக்கிறது இந்த தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒரு வெளியே ஒண்ணு கொளுத்தி போட்டாங்க. அதாவது அது பட்டன்னு வெளிக்கும் பார்த்தா அதுக்கப்புறமா அமைதியா தான் இருந்தது. சோ இவங்க ரெண்டு பேரும் பொறுத்த வரைக்கும் திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, இல்ல அதிமுக பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்தது. இந்த திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சிகளை தாண்டி ஏன் இவங்க திமுகவை தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அதாவது ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியும் காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பாலிடிக்ஸ் நியூஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி கடந்த மாதங்களுக்கு முன்னாடி தேமுதிக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுல விஜய பிரபாகர் அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ணன் இந்த மாதிரி காங்கிரஸ் அவர்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க எப்படி காலம் வருவாங்க அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொன்னதை வச்சு பார்த்தா காங்கிரஸுக்கும் தேமுதிகக்கும் ஆகாதுங்கிறத மேடை ஏறி உடைச்சாரு நம்மளுடைய விஜய பிரபாகர் அவர்கள், தேமுதிக கட்சியை சேர்ந்தவர். இப்போ திமுக என்ன போய்கிட்டு இருக்குன்னா, திமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மோதிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதிருப்தியில இருக்கிறதாகவும் கூட்டணிக்கே இன்னும் திமுக பேசுறதுக்கு வரமாட்டாங்க, எங்களுக்கு ஒரு சுயமரியாதையே இல்லை, அதனால கிட்டத்தட்ட அந்த கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி காங்கிரஸ் உண்டாக்கிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தினோடு சேர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. சோ இந்த நேரத்துலதான் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுக சேர்ந்திருக்காங்க. ஆக திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்க உடைய போகுது. அப்ப காங்கிரஸ் அங்க இல்ல, காங்கிரஸ் இல்லாத இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே தெரிவிச்சுட்டாங்க. சோ இங்க காங்கிரஸ் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதும் இல்லாம காங்கிரஸ் இல்லாத இடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திமுகவோட இணைஞ்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். சோ இவங்க சீட்டுக்காக பாக்குறாங்க, இல்ல பதவிக்காக பாக்குறாங்க, இதெல்லாத்தையும் தாண்டி உள்ள என்னன்னா காங்கிரஸுக்காக பாக்குறாங்க. காங்கிரஸ் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் சீட்டும் அதிகமா கிடைக்கும். ரெண்டாவது காங்கிரஸ்க்கு இவங்களுக்கு ஆகாது. சோ காங்கிரஸ் இல்லாத இடத்துல நாங்க போறோம், சோ நாங்க இருந்தே உங்களுக்கு வெற்றியை கொடுப்போம், காங்கிரஸ் இருக்கிற இடம் தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இனி வரப்போற காலத்துல தான் தெரிய போகுது. என்னதான் இவங்க திமுகவோட சேர்ந்ததுக்கு 1000 கணக்கு சொன்னாலும் இது நாள் வரைய அமையாத ஒரு கூட்டணி தான். விஜயகாந்த் அவர்கள் திமுகவின் மேல இருந்த ஒரு பெரிய அதிருப்தியில தான் இந்த கட்சியவே ஆரம்பித்தாரு, அரசியல்ன்ற ஒரு இடத்துக்கே வந்தாரு. ஆனா அந்த கொள்கையை மறந்துட்டு இவங்க திமுகவோட போய் சேர்ந்திருக்காங்களே, இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு சொல்லி மற்ற அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் கூட ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா திமுகவோட போய் எப்படி தேமுதிக சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குல குழம்பி போயிருக்காங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் என்னென்ன மாதிரியான கூட்டணி கணக்குகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க தான் போறேன். நான் பாக்குறத உங்களோட பேசதான் போறேன். ஸோ என்னோட சேனல் சரண் பாலிடிக்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பா.